ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். பிளேட்டில் நம்ம வச்சுக்கிடலாங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அட்டகாசமான ஸ்வீட்டுங்க. எம்மி எம்மி ஸ்வீட் ரெடி. பார்க்கையிலே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் செஞ்சு பிடிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நெய் சூப்பராட்டு ப்ரெட்டை வச்சு ஸ்வீட் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஈஸியாகிட்டு எளிமையான முறையில் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முதல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ஸ்கூல் லீவ் விட்டு குழந்தையெல்லாம் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது டெய்லி ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. அதில் இந்த ஸ்வீட்டையும் பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி ப்ரெட் வச்சு பண்ண போகிறேன். ஒரு பைட்டு ப்ரெட் எடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நீங்கள் சின்ன ப்ரெட்லேயும் பண்ணலாம், பெரிய ப்ரெட்லேயும் பண்ணலாங்க. ஒரு பைட்டு ப்ரெட் எடுத்துருக்கேன். இது வந்து ஜெம்போ ப்ரெட்டுங்க, சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த ப்ரெட்டு தான் எடுத்துருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே ஸ்வீட் பண்ணுறது பார்க்கலாங்க. ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பால் ஆட் பண்ணி விடணுங்க. ஒரு 6 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணுங்க. டம்ளருக்கு அரை டம்ளர் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு மில்க் பவுடரும் போடணுங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதில் வந்து மில்க் பவுடரை போட போகிறேன். ஒரு 6 ஸ்பூன் பால் எடுத்திங்கன்னா 6 ஸ்பூன் நம்ம மில்க் பவுடர் எடுக்கணுங்க. இதை பாலோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிடணும். இதில் ஸ்வீட் தந்தோடி நம்ம சுகர் ஆட் பண்ணிடணுங்க. நாட்டு சர்க்கரை, சுகர் எதுனாலும் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வேக வச்சுக்கணுங்க பால் பவுடரை. இது திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கோகோனட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் நம்ம கோகோனட் பவுடர் போட்டுக்கணுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு திக்காயிரும். இப்போ உள்ளுக்கு வைக்க பூரணம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் மட்டும் நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கணுங்க. வாசனைக்காண்டி கொஞ்சம் மட்டும் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. பூரணம் வந்து மில்க் பவுடர் போட்டுக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூனு தான் நம்ம உழுக வைக்க போகிறோம். அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ப்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எத்தனை ப்ரெட்டு தேவையோ அத்தனை ப்ரெட்டு எடுத்துக்கிடணும். 2 3 4 8 ப்ரெட் எடுத்துருக்காங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே எடுத்து ப்ரெட்டை கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்துன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதில் சின்ன பவுல் எதுவும் இருந்துன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. மிச்சத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாண்டாங்க. நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கணுங்க. இந்த மாதிரி ப்ரெட்டை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதை ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணலாங்க. நம்ம இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இந்த ப்ரெட் அப்புறம் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்தோம்னா நமக்கு யூஸ் ஆகிடுங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க.
இதை வந்து இட்லி குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சட்டி எதுவும் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணாக்கா குர்ன்னு இறையுதுங்க. உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தண்ணி சூடாகட்டும், நம்ம ப்ரெட்டை உள்ள வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு பிளேட் அடியில் போட்டு நம்ம அப்படியே ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே இட்லி குக்கர் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும், ரொம்ப நேரம் வேகாண்டாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. நல்லா ஆவி வர முடியாது வந்து போதும் நமக்கு. அப்படியே தனித்தனியாக எடுத்து வைங்க, நல்லா ஆறிடும். உடையாத அளவுக்கு எடுங்க. சூடாக இருக்குங்க. எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே சுகர் சிரப் எடுத்துக்கலாங்க. சுகர் சிரப் எடுக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 கப்பு சுகர் எடுத்தாக்கியா இதில் 3/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணணுங்க. நம்ம குலாப் ஜாமுக்கெலாம் காய்ச்சுவோம் பாருங்க, அந்த மாதிரி காய்ச்சி எடுக்கணும். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். சுகர் சிரப்பை வந்து லேசாக கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 5 ஏலக்காய்ங்க. ஏலக்காய் வந்து நம்ம லேசாக தட்டி போடணும். தட்டி இப்படி பிச்சு போட்டுருங்க. பவுடர் போடாதீங்க. சுகர் கரைதலையும் லேசாக அப்படி கிண்டி கொடுத்துக்கோங்க. லெமன் இருந்ததுன்னா கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. சுகர் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஆகாது. லெமன் கிடந்துச்சு காணல. வீடு ஷிஃப்ட் ஆகி வரும்போது எங்கன்னா தூக்கி போட்டேனே தெரில. சர்க்கரை பாவு நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும், நம்ம இறக்கிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே ப்ரெட்டை தேய்ச்சி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பு நல்லா காஞ்சிருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், நம்ம ப்ரெட்டை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ப்ரெட்டும் ஆறிடுச்சு. இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாதுங்க. நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா உடையாது. எந்த அளவுக்குனாலும் நம்ம தேய்ச்சிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. அதேமாதிரி நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி அல்லடக்கியா கார்ன்ஃப்ளவர் மாவு தொட்டு ஓரத்தில் ஒட்டி வைக்கணுங்க. தண்ணி அல்லடா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம சாஸ் டப்பா இருக்கு பாருங்க, இதில் வச்சுக்கணுங்க. இதில் வச்சுட்டு நம்ம தண்ணியை ஓரத்தில் விட்டு ஸ்டிப் பண்ணோம்னா நல்லா ஸ்டிப் ஆயிரும். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு விடணுங்க. நம்ம கையை கொண்டு தொட்டு வைக்கிறதோட இந்த மாதிரி ஓரத்தில் கொஞ்சம் கொண்டு ஊற்றுங்க. நல்லா ஸ்டிப் ஆகி பிடிச்சிக்கிடும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது இல்லைங்களா. நல்லா ஸ்டிப் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட் எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா தேய்ச்சிக்கிடணுங்க. நம்ம ஆவியில் வேக வச்ச உடனே நம்மளுக்கு பியவே இல்லை பாருங்க, இல்லைன்னா உடஞ்சி போகும். இது எந்த அளவுக்குனாலும் நம்ம தேய்ச்சிக்கிடலாங்க, சப்பாத்தி மாதிரி. இப்போ இது உள்ள கொஞ்சம் நம்ம மசாலா வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் வைங்கங்க. இப்போ ஓரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிடணும்.
தொட்டு தொட்டு நம்ம வைக்கிறதோட இந்த மாதிரி வச்சு பண்ணுங்க, நல்ல ஸ்டிப் ஆயிருங்க உங்களுக்கு. பார்த்தீங்களா, நல்ல ஸ்டிப் ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக கிடச்சிருக்குங்க. தேய்ச்சி காட்டுறோம் பாருங்க. இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு பண்ணுங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஓரத்தில் வந்து நம்ம அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். தண்ணியை கொஞ்சமாக ஊற்றுங்க, அப்புறமா நம்ம மசாலா வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுனாலும் சரி தண்ணியாக கலக்கி விட்டு நம்ம இந்த பாட்டிலில் வச்சு வச்சோம்னா உங்களுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சரிங்களா, சூப்பராக ஒட்டிடுச்சு பாருங்க, நல்ல ஸ்டிப் ஆயிருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பண்ணி எடுத்தாச்சுங்க, நல்லா ஸ்டிப்பாக ஒட்டிடுச்சு. சரிங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. ஹீட் ஆகட்டும், நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சுங்க. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு போட்டுக்கோங்க. ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கலாம். கடாய் இதை தூடி போட்டுக்கோங்க. பெரிய கடாயாக இருந்ததுன்னா 3 நாளாக போட்டுக்கோங்க, சின்ன கடாயினா 2 ரெண்டாக போட்டுக்கோங்க. நின்று வேகிறதுக்கு இடம் வேணுங்க. நான் கொஞ்சமாக எடுத்துருக்கனால நான் சின்ன கடாயில் போட்டேன். நீங்கள் நிறைய பண்ணதாக இருந்தால் பெரிய கடாயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி திருப்பி போடலாம். அது வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்து சர்க்கரை பாகில் போட்டுடலாம். சர்க்கரை பாகு நல்லா சூடாக இருக்குது, அப்படியே போட்டுருங்க. ப்ரெட் வந்து சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு, அதனால் நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பும் இதமாக எரியணுங்க. இந்த மாதிரி சர்க்கரை பாகு மேலே கோரி ஊற்றுங்க, சூப்பராகட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம். எடுத்துடலாம். நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி செவந்த உடனே எடுத்துடணும். சூப்பரான ஸ்வீட் ரெடிங்க. மிச்சம் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். பால் போட்டாச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு. போட்ட உடனே நமக்கு ஸ்வீட் அப்புறம் எடுத்துருங்க. சர்க்கரை பாகு அப்புறம் உறிஞ்சிருச்சு பாருங்க, டக்குன்னு உறிஞ்சிரும். நம்ம உடனே எடுத்துடலாம். பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே ஒரு பிளேட்டை வச்சு பிளேட்டில் நம்ம வச்சுக்கிடலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். எம்மி எம்மி ஸ்வீட் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. பார்க்கையிலே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் செஞ்சு பிடிச்சிடலாம். அப்படியே ஸ்வீட் மேலே ஏதாவது நட்ஸ் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பாதாம் பிஸ்தா ஏதாவது போடணுன்னா போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சூப்பர் டேஸ்ட்டில் ஸ்வீட் பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரான ஸ்வீட் ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட, 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான சுவையில் கிடச்சிருக்குங்க.
ஸ்வீட்டை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர ஸ்வீட்டுங்க, குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குது. சூப்பருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.